ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. டிசம்பர் ஸ்டார்ட் ஆகிட்டு எந்த ஒரு லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணல. சரி, ஓகே, இன்றைக்கி ஒன்று அப்லோட் பண்ணிடலாம். அப்புறம் மந்த் எண்ட் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கேன். இது வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு ரிலாக்ஸான ஒரு டின்னர் செய்கிற டைம்னு கூட சொல்லலாம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. டின்னர் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு படுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான். ஹஸ்பண்டு, குழந்தைங்க எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன அவுட்டிங் மாதிரி என்னையும் கூப்பிட்டாங்க. கொஞ்சம் குளிரை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. புதுசாக இப்போ குளிர் அதிகமாக இருக்கவும் கொஞ்சம் தலைலாம் வலிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்கள நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் சமைச்சு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு பொறுமையாக பாட்டு கேட்டுக்கிட்டே சமைச்சிட்டு இருந்தேன். பெரிய சமையல் ஒன்றும் இல்லை. சப்பாத்தி செஞ்சு தக்காளி தொக்கு செஞ்சிடலாம், அதுதான் பிளானு. ஓகே அப்படின்ட்டு அவங்களும் பசங்களை கூட்டிகிட்டு ஒரு சின்ன ரைட் மாதிரி போயிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே நம்மளும் ஒரு விளாக் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நார்மல் வீடியோ தான் எடுத்தேன். அது லாங் வீடியோவோ ஷார்ட் வீடியோவான்ற ஒரு மைண்ட் செட்லாம் இல்லை. சரி, ஷார்ட் வீடியோவெல்லாம் நான் டெய்லி போடுறோம் இல்லைங்களா, லாங் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டாச்சு. உங்களுக்கு லாங் வீடியோ பிடிச்சிருக்கா, ஷார்ட் வீடியோ தான் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் கார்த்திகை மாதம் டெய்லி ஈவினிங் தானே விளக்கேற்றுவோம். இனிமேல் மார்கழியில் காலையில் விளக்கேற்றுவோம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். மறக்காத பாருங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவோம். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து நான் என்னை பற்றியே சொல்லிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, உங்களை பற்றி கேட்கவே இல்லை. நீங்களே எப்படி இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் லைஃப் எப்படி போகுது? அவ்வளோதான், 2025 முடிய போகுது. 25ல் நீங்கள் வச்ச கோல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்களா? நான்லாம் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலை. நிறைய இந்த வருஷம் நான் நிறைய மிஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ ஒன்றும் இந்த வருஷம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. உயிரோடு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா ஹெல்த் கண்டிஷனும் சரி, மைண்டும் சரி ஓகேவாக தான் போகுது. ஓகேன்னு சொல்லலாம், ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. சரி, நீங்கள் உங்ககிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும்? நீங்களும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக தான் மொபைல் பார்க்க வந்திருப்பீங்க. அதுலேயும் நான் என் கஷ்டத்தை சொல்ல முடியாது இல்லைங்களா? சரி, ஓகேங்க. 2026 என்ன வந்தாலும் சரி, நம்ம போட்ட கோலை நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வைராகியத்தில் இருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்ட்டு. சக்ஸஸ் ஆகலைனாலும் சக்ஸஸ் ஆக்கிடணும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ வர இருக்கேன். சரி, ஓகே, நீங்களாம் என்ன ஒரு கோல் எடுத்திருக்கீங்க 2026ல் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 2025 எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரை பார்த்திங்கன்னா 2025 ஒரு மறக்க முடியாத வருஷமாக தான் எனக்கு இருக்குது. எந்த 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 இதெல்லாம் எதெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாமே இழந்த மாதிரி ஒரு இது. பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, என்ன பண்ணுறது, லைஃப் போன போக்கில் நானும் போயிட்டுருக்கேன். என்ன ஒரு பெரிய எனக்கு ப்ளஸ்னால், என்னை நம்பி என் வீடியோஸ் பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பாராட்டு தான் சொல்லணும். எல்லாருமே என்னை கைவிட்ட நேரத்தில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு நின்னீங்க. என்னை நம்பி ஒரு 300 பேர் இப்போ இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 300 பேரோட லவ்க்கு நான் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஹாப்பியாக இருக்கேன். அது ஒரு விஷயத்த நான் ஹாப்பியாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வரப்போகிற வருஷத்தை நல்லா அழகாக வெல்கம் பண்ணி வரவேற்கலாம். நீங்களாம் நைட்டு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு மறக்காத சொல்லுங்கள். ஹஸ்பண்டும் வந்தாச்சு, குழந்தைங்களும் வந்தாச்சு. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு படுத்து. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.